ஒரு பக்கம் இப்போ எதிர்ப்புகள் அதிகமா ஆயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்த செய்யணும்னு நெனைக்கிறாங்க. அதாவது அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. அந்த ஒரு கோடிக்கணக்கான சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா வந்து அதாவது பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ஒரு ஆசிரமம் மாரி வந்து கட்டணும். அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனைச்சது தப்பே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த இவங்க பைரவி வந்துட்டு அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாதிச்சு வச்சிருந்துமே கூட, நல்லது செய்ற நம்ம இலக்கியாவையும், கௌதமையும் தடுக்கிறதுக்காக எஸ்எஸ்கேவ போய் பார்த்து, எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடாது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மனுஷனும் ரொம்பவே நல்லவரா தான் இருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பணத்துக்காகவோ, இல்ல வேற எதுக்காகவோ வந்து பார்த்தீங்கன்னா, மசியற மாரி ஆள் கிடையவே கிடையாது. ஏன்னா, நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நல்லத வந்து பண்றது அவருக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. ஆனா, அதுக்கு ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அத அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா, இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வீட்டு ஓனர வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு பணத்தால வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ ஆளுங்கள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்து தான். அதுக்கப்புறம் பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்டு இல்லன்னு பண்றாங்க. பைரவியோட கழுத்த பிடிச்சு நெரிச்சு, "நீங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவலமானவங்களா நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்ற மாரி சொல்லி, பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. அதாவது செக் தானே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்க்காம, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பணத்தையும் செக்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு குடுத்து, அத வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாள வச்சு கடைசியில இந்த பைரவிக்கு தெரிஞ்சு போய், பைரவி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான ஆப்ப வச்சுட்டாங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, நேரா வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அ அதாவது அந்த ஓனர் வந்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அந்த ஓனர் சொன்னத பார்த்தா அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சது மட்டும் இல்லாம, அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரீச்சபிள்ல இருக்கு. என்னடா இது கால கொடுமையா இருக்கு. எங்கேயாச்சும் டிராஃபிக்ல எதுவும் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப நேரமா அவரு ஃபோனும் ரீச் ஆகுறதில்ல. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துட்டுருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கே வந்து நம்ம கௌதமையும், இலக்கியாவும் மீட் பண்ணது மட்டும் இல்லாம, அங்க வந்து பார்த்தீங்கன்னா சில கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. "என்ன கௌதம் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இடத்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வந்த மாரி இருக்கு." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் எஸ்எஸ்கே தான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி தான் இதுக்கு கூட்டு சேர்ந்திருக்கிறது. பைரவி சொல்லி தான் எஸ்எஸ்கே இது எல்லாத்தையுமே செய்றாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா, இந்த அ பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பல ஃப்ராடு தனத்த பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ நேர்மையா சம்பாதிச்ச மாரியே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்க எந்தெந்த வழிலலாம் சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் நல்லாவே தெரியும். இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள சும்மா விட முடியாது. என்கிட்ட இருக்க வீடியோ எவிடன்ஸ வச்சு உங்கள என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியால வந்து இங்க உலாத்த முடியாது. ஏன்னா, இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.